தமிழ்நாட்டிற்கு காஞ்சிபுரம் ஆன்மீகத்துக்கு ஒரு மடத்தை மட்டும் தரவில்லை, அரசியலுக்கு ஒரு மண்ணையும் கொடுத்தது. மகளிர் ஆசை கொள்ள பட்டை மட்டும் தரவில்லை, மரத்தமிழர்கள் விழிப்பு கொள்ள ஒரு பகலவனையும் கொடுத்தது. அண்ணாதுரை என்று பெயர் பெற்ற அந்த அருந்தமிழ் காற்று காஞ்சிபுரத்தில் இருந்து தமிழ்நாட்டை சீர்தூக்க 1909ஆம் ஆண்டு பிறந்தது. தீந்தமிழின் மரபு வாசலை காத்த தலைவனை வரகு வாசல் சுமந்தது. அதன் புழுதிகளில் விளையாடி கழித்த அண்ணாதுரை மண் தன்மேல் படிந்தது போலவே தன்னை மண்ணுடன் பதித்துக் கொண்டார். நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்று பெற்றோர் குழந்தைகளுக்கு அறிவுறுத்துவார்களே, அதை மெய்ப்பிக்க தமிழ்தாய் மகிழ்ந்து கழித்த நிலத்திற்கு ஜனவரி 14ஆம் தேதி 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு என்று உண்மையிலேயே நல்ல பெயர் வாங்கி கொடுத்தார். பகுத்தறிவு பகலவன் பெரியாரின் போர்வாளாக அண்ணா விளங்கினார். அரசியல் பாடத்தை பெரியாரிடம் அவர் கற்ற போதிலும் அன்பில் இறைவனை காணும் தத்துவத்தில் வேறுபட்டார். அதனால் அவர் வளர்ந்த நீதி கட்சி பாசறையை நீங்கினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்து தமிழரின் முன்னேற்றத்தை தம் கடமையாக கொண்டார். தமிழ் இலக்கியங்கள் அனைத்தையும் அண்ணா படித்தார். அதில் மக்கள் முன்னேற்றத்திற்கு ஒவ்வாத பழமைவாதத்தை துணிந்து எதிர்த்தார். பேச்சாற்றலில் தனித்துவத்தை காட்டி அரங்கங்களில் கோலோச்சிய அரசர் பேரறிஞர் அண்ணா சோம்பலை சுட்டெரிக்கும் தீச்சொற்களை உதிர்த்த அண்ணாவின் நாவு சொல்லி தந்த மந்திரமான கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதுதான் இன்றளவும் உழைக்கும் மக்களின் உயிர் துடிப்பாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று போதித்த தத்துவ குரு அண்ணா. ஹிந்தி திணிக்கப்பட்ட போது போர்க்கொடி தூக்கி அதன் ஆதிக்கத்தை தவிடுபொடியாக்கி தீப்பொறி கசிந்த தீப்பந்தம் அண்ணா. எதிர் தரப்பினரும் விரும்பி கேட்கும் அளவு கண்ணியமும் கவித்துவமும் மிக்க பேச்சுக்கணல் அண்ணா. இருமொழி திட்டத்தை ஈடேற்றி மும்மொழி கொள்கையின் முனை உடைத்த மொழி பற்றாளன் அண்ணா. திமுக எனும் மூன்றெழுத்து தமிழ்நாட்டில் இன்று நீக்கமர நிறைந்திருப்பதற்கு தம் அரசியல் சாதுரியத்தால் பெரும் அச்சாரம் இட்டது அண்ணா எனும் மூன்றெழுத்துத்தான். திராவிட நாட்டு கொள்கையில் முதலில் தீர்க்கமாக இருந்த அண்ணா பின்னர் மாநில சுயாட்சியை வலியுறுத்தி இன்றைக்கு நமக்கிருக்கும் உரிமைகளை பெற்று தந்தார். கதை, கவிதை, நாடகம், சினிமா, பாடல், கட்டுரை, மேடை பேச்சு என்று அண்ணா தொடாத இலக்கிய வகமையே கிடையாது. தனக்குள் சுடர்விட்டு எரிந்த கொள்கை நெருப்பை மக்களிடம் சேர்க்க அனைத்து ஊடகங்களையும் கச்சிதமாக பயன்படுத்திய அண்ணா காரியகர்த்தா. அண்ணாதுரை கொண்டு வந்த இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வெகுண்டருவார்கள் என்கிற அச்சமும் கூடவே வரும். இந்த நாட்டை இருக்கிற வரையில், இந்த அச்சம் இருக்கிற வரையில் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்கிறார் என்று வரும். இந்த அச்சம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்வதாக பொருள். தோன்றிற் புகழுடன் தோன்றுக என்று கூறிய வள்ளுவரின் வாக்கினை ஒருபடி மேலேற்றி தாம் மறைந்த போதும் அழியா புகழுடன் பூவுலகை பிரிந்தார் அண்ணா. உலக அளவிலேயே ஒருவரது இறுதி ஊர்வலத்தில் 1,50,00,000 பேர் கலந்து கொண்ட நிகழ்வு 1969ஆம் ஆண்டு அண்ணாவை வீர சொர்க்கத்திற்கு வழி அனுப்பிய இதே நாளில்தான் நடந்தது. குறுகிய நேரமே சுடர்ந்தாலும் குன்றின் மீது ஏற்றி வைத்த விளக்கு ஊருக்கே ஒளி தருவது போல் அண்ணா விதைத்து சென்ற நெருப்பின் பயத்தில் அச்சுறுத்தும் இருள் இன்றும் நெருங்க பயந்து அடங்கி நிற்கிறது. அந்த சூரியனின் குலம்தான் இன்று தமிழ்நாட்டில் விடியலை கொண்டு வர உழைத்துக் கொண்டிருக்கிறது. அண்ணா சாலை, அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா சதுக்கம், அண்ணா நகர் என இனி எக்காலத்திலும் தமிழ்நாட்டையும் அண்ணாவையும் பிரிக்க முடியாதபடி ஆழ விதையாய் ஆகி மெரினா கடற்கரையில் உறங்குகிறார் அண்ணா. கடலை தாண்டி வரும் காற்றை நுகர்ந்து பாருங்கள், அது வீசும் சுறுசுறுப்பின் வாசம் பேரறிஞர் அண்ணா உடையது. அது தரும் இனமான உப்பு நம் வாழ்வில் நிச்சயம் சேர்த்து கொள்ள வேண்டியது. அண்ணாவை போற்றுவோம். மாலை முரசு செய்திகளுக்காக விவேக் பாரதி.